சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாமா? டான்ஸ் ஸ்கூலில் விஜயா, பார்வதி, சிந்தாமணி எல்லாம் இருக்காங்க. அவங்கள சுற்றி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பார்வதியும் சிந்தாமணியும் நேற்றே வெயிட் பார்த்துட்டாங்க. விஜயா வெயிட் பார்க்குறக்காக வெயிட் மிஷின் மேலே ஏறும்போது ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க, மேடம் வெயிட் மிஷின் உடஞ்சிட போகுது, பார்த்து ஏறுங்க அப்படின்னு. உடனே விஜயா, பார்வதி சிந்தாமணியை விட என்னோடய வெயிட்டு குறைவு தான் அப்படின்னு சொல்லி ஏறி நிற்கிறான். ஆனால் வெயிட் மிஷினு சுற்றுன்னு சுற்றி வெயிட் மிஷினே ரிப்பேர் ஆகிடும், அவ்வளோ வெயிட்டு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. அதுக்கு விஜயா இறங்கிட்டு, என்ன தம்பி மிஷினை தப்பாக வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு சமாளிப்பா. அதுக்கு ஸ்டூடெண்ட்டு சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் சரியாக தானே இருந்துச்சு, நீங்கள் ஏறினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் இது நல்ல வெயிட் மிஷின் தானே அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கு பார்வதி சிந்தாமணியும், எங்கள் 2 பேர்த்தி விட நீ தான் வெயிட் அதிகம், குட்டையாக இருந்தாலும் வெயிட் அதிகமாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது விஜயா சொல்லுவா, சரி சரி இனிமேல் நான் டயட் இருக்க போகிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிவிடுவான். அதுக்கு பார்வதி சொல்கிறான், நான் சின்ன வயசில் வெயிட்டு கம்மியாக தான் இருந்தேன், இப்போ தான் சாப்பிட்டு வெயிட்டு பெருசாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பையன் என்னை விட்டுட்டு போனதுனால ஏக்கம் அதிகமாகிடுச்சு, அதனால நான் வீட்டிலே சும்மா இருக்கிறேன்னா அதனால் சாப்பிட்டு தான் உடம்பு ஏறிடுச்சு. இனிமேல் நான் என்ன பண்ணுறது, குறைச்சி மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்வதி சொல்லுவாள். அதுக்கு சிந்தாமணி, நானும் அப்படி தான், என்னோடய டாக்டர்ஸு உடம்பு குறைங்கன்னு சொன்னாங்க, வயசாகிடுச்சு இல்லையா, இனிமேல் குறைச்சி என்ன பண்ண போகிறேன், நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு நினச்சிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு விஜயா சொல்கிறான், அப்படியெல்லாம் இருக்காதுங்கடி, நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. உடனே அவங்க 2 பேர், நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணல, வேணும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ, கண்டிப்பாக நான் டயட் ஃபாலோ பண்ண தான் போகிறேன் அப்படிங்க. சிந்தாமணி சொல்கிறான், அதுக்கெல்லாம் சில பொருள்கள் தான் சாப்பிடணும், நீ எல்லா பொருளையும் சாப்பிட முடியாது, அதுக்கு ஸ்பெஷலான வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும். உனக்கு யார் செஞ்சு கொடுப்பான்? 3 மருமகள் இருக்கிறாங்க, அந்த மருமகள் எல்லாமே வேலைக்கும் போயிடுறாங்க, மீனா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறா, அவள் தான் நீ சொல்கிறத கேட்குறது இல்லையே அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு உடனே கோவம் வந்துடும். அவளை நான் சொல்கிறத செய்ய வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றான். பார்வதி சொல்கிறான், எப்படியோ மருமக மாமியாருக்குள்ளே சண்டையை போட்டு விடாமல் இருக்க மாட்டாளாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. மனோஜும் ரோஹிணியும் ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப்பில் இருக்கிறாங்க. அப்போ தாரணிங்கிற ஒரு பொண்ணு வெளியிருந்து உள்ளே வர்றா. வந்து எல்லா பொருளையும் பார்க்குறான். உடனே மனோஜ் ஓடி போய் வலியிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும், நம்ம கடையில் எல்லாமே இருக்குதுங்க, ஆஃபரில் இருக்குதுங்கன்னு சொல்ல. அதுக்கு தாரணிங்கிற பொண்ணு சொல்கிறான், எனக்கு டிவி வேணுங்க அப்படின்ன உடனே அதுக்கு மனோஜ் சொல்கிறான், உங்களை மாதிரி ஸ்லிம்மாக வேணுமா, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிவியை காட்டு, இந்த டிவி உங்கள் ஃபேஸ் மாதிரி க்ளோவாகுங்க, டிஸ்ப்ளே குவாலிட்டி உங்கள் ஃபேஸ் மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு அந்த டிவி அந்த பொண்ணுக்கிட்ட விற்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறான், நான் மட்டும் ஸ்லிம்மாக இல்லைங்க, நீங்களும் அஜித் மாதிரி ஸ்லிம்மாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவனுக்கு, சரி இன்னும் கொஞ்சம் ஆஃபர் பண்ணுறேங்க, நம்ம கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டை குறைப்பான். அதுக்கு ரோஹிணி சொல்லுவான், இந்த ஆஃபர்லாம் நம்ம கடையில் இல்லையே அப்படின்னு. உடனே நான் இன்னைக்கு இந்த ஆஃபர் வச்சுருக்கிறேன், மற்ற நாளில் ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சமாளிப்பான். இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி சொல்கிறான், சார் நீங்கள் எப்படி சார் உடம்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மனோஜ் சொல்கிறான், தொப்பை மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது, மற்றபடி உடம்பை நான் நல்லா மெயின்டைன் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லுவான். ரோஹிணி சொல்கிறா, நான் டயட்டீஷியனுங்க, இந்தாங்க என்னோடய விசிட்டிங் கார்டு, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. உடனே மனோஜ், சரின்னு வாங்கி வச்சுக்கோ, நானும் ஒரு டயட்டீஷியனை தேடிட்டு தான் இருந்தேன், நல்ல வேலை நீங்களே வந்து கொடுத்துருக்கிறீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அப்படிங்கும்போது ரோகிணி 2 பேர்த்தையும் முறைச்சி பார்ப்பான். எப்படியோ அவளோட பொருளை விற்கிறக்காக உங்கள் கிட்ட வந்து வலிகிறா, அது தெரியாமல் நீங்கள் அவகிட்ட வலிஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே ரோகிணிக்கு ஒரு கால் வரும். அவங்க அம்மா எடுத்து பேசி, ஏண்டி குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போடி, ஸ்கூலில் வேறு விளையாடிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் டீச்சர் வந்து உன்னை நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. உடனே அதுக்கு ரோஹிணி சொல்கிறான், நான்லாம் அங்கே வர முடியாதுமா, நான் அங்கே வந்தேன்னா மாட்டிக்குவோமா, முத்து வேறு அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறான், எப்படியோ டீச்சர்கிட்ட சொல்லி சமாளிச்சிருமா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரோஹிணி அம்மா என்ன சொல்கிறான்னா, அவங்க வீடியோ காலில் வர சொல்கிறாங்கடி அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி கோவப்பட்டு, நான் செத்துட்டுன்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்கிறான். எதுக்குடி இப்படி பேசுகிறேன், நானே சமாளிச்சுக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அம்மா சொல்லி முடிச்சிருவான். மீனாவுக்கு முத்து டிரைவிங் பழக்கி விட்டுட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறான், ஏங்க இன்றைக்கி நான் நல்லா ஓட்டுறேன் அப்படிங்கும்போது முத்து, நல்லா ஓட்டுறேன், ஓட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டி பழக்கி விட்டுட்ருப்பான். அப்புறம் முத்து மீனா கை மேலே அடிக்கடி வச்சுட்டு இருக்கும்போது, ஏங்க எதுக்குங்க என்னை என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு முத்து சொல்கிறான், உன் கையை பிடிச்சி 1 வருஷம் ஆச்சுடி, அதனால தாண்டி இப்போ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு அக்கா வருவாங்க, மீனா நல்லா டிரைவிங் பண்ணுறியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா முத்து தான் கற்றுக் கொடுத்தாரு, சரிம்மா நல்லா ஓட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மீனா கேட்பேன், அக்கா எங்கே போகிறீங்க, கடத்தெருவுக்கு போகிறேன்டி, வந்து காரில் ஏறுங்க, நான் உங்களை கொண்டாந்து விட்டுறேன் அப்படிங்கும்போது, ஐயையோ நீ நல்லா பழகு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு அந்த அக்கா போயிடுவாங்க. அதுக்கு முத்து சொல்லுவார், பாத்தியா கூட பழகின அக்காவே உங்கள் காரில் ஏற மாட்டேங்கிறாங்க, இன்னும் நல்லா பழகணும் மீனா, ஓட்டு அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு போவாங்க.
அப்புறம் மீனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. உடனே மீனா போய் ஏங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிறேங்க காரில் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி போ போ அந்த அக்கா மேலெல்லாம் ஏற்றிடாத பக்கத்தில் இண்டிகேட்டர்லாம் போடணும் சரியா அப்படின்னு உடனே மீனா சரி சரிங்க அப்படின்னு மீனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிறாங்க. மீனா ஃப்ரெண்ட்ஸு முத்தண்ணே உங்களை விட மீனா நல்லா வண்டி ஓட்டுதுண்ணே பார்த்து பார்த்து டிரைவிங் ஸ்கூல் இன்னொன்று ஆரம்பிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே சண்டையை போட்டு விடுவாங்க. அது முத்து அக்கா பெண்கள் எல்லாருமே வண்டி ஓட்டி பழகணுக்கா மீனாவும் ஓட்டி பழகுனா நம்மளுக்கு நல்லதுதான்க்கா அப்படின்னு சொல்லிடுவான்னு. அதுக்கு மீனா சொல்கிறான் நான் பூ கட்டுறது மட்டும் இல்லை எல்லாமே நான் வண்டி ஓட்டுவேன் டிரைவிங் ஸ்கூலெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு மீனா ஃப்ரெண்ட்ஸு மீனா ட்ரீட்டு வைடி அப்படின்னு சொல்ல அக்கா இன்றைக்கி வேணாக்கா இன்னொரு நாள் வைக்கிறேங்க்கா அப்படிங்கும்போது அதுக்கு மீனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் 1000 ரூபா இன்னொருத்திட்டு 500 எல்லாம் இருக்குது நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறான் அக்கா எங்கிட்டலாம் காசு இல்லைக்கா அப்படின்னு உடனே மீனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அண்ணா இன்றைக்கி நீங்கள் பணம் தர வேண்டாம் பணம் இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்ல முத்து சரி கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா ஃப்ரெண்ட்ஸு வேணாம் சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு மீனாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இறக்கி விட்டுட்டு மீனா இவங்க கூட சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கோட நாடகம் முடியுதுங்க. நாளைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலேயே நம்ம சேனலில் வந்துருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி வணக்கம்.